Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him, and keep His commandments which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனம் வரை. நேற்று தினத்தில் ஏசாயா முடிஞ்சுது. இன்னைய தினத்தில் ஜெரேமியா ஸ்டார்ட் பண்ணுறோம். முடிக்க கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி. இப்போ ஜெரேமியாவிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற விஷயத்துக்கோசம் பிஃபோராக கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி. நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் நம்ம இடத்துல நம்மளுக்கு செய்த விஷயங்களுக்கு கடவுளுக்கு நம்ம எப்பயும் நன்றி சொல்லணும். இதையும் மறக்காமல் ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்லணுன்றதை நான் முக்கியப்படுத்துகிறேன். அந்த பொருளை நம்ம என்றைக்குமே வணங்கக்கூடாது. நம்ம தேவனை வணங்கணும். அந்த தேவன் செய்த காரியத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Jeremiah chapter 1 verse 1 to
19. பெஞ்சமின் தேசத்தில் உள்ள ஆனாத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இலக்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். The words of the Jeremiah, the sons of the Hilkiah, of the priests that were in the Anathoth, in the lands of the Benjamin. வசனம் 2. ஆமேத்தியுடைய குமாரனாகிய பெசியா என்கிற யூதியாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. Show whom these words of the Lord and come in the days of the Joshua, the sons of the Ammon, kings of the Judah, in the 13th year is then began. வசனம் 3. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோவாக்கிம் என்கிற யூதியாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சித்திகியா என்கிற யூதியாவுடைய ராஜாவின் 16ஆம் வருஷத்தின் முடிவு மட்டுமாகவும் எருசலேம் ஊர் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போன வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. It's come also in the days of the Josiah, the sons of the Josiah, kings of the Judah, unto the end of this 11th year of the Judaica, the sons of the Joshua, kings of the Judah, into the carrying away of the Jerusalem captive in this 15th month. வசனம் 5th month. வசனம் 4. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், then words of the Lord had come unto me saying. வசனம் 5. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். Before if the formate and thee in the belly I cannot thee, and before thou and comest and for out of the womb I sanctify thee, and I overran thee the prophet unto the nation. வசனம் 6. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்றான். Then said I, Oh, the Lord our God, and behold, I cannot speak, for I am the child. வசனம் 7. ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் பேசுவாயாக. But thou and Lord said unto me, saying not, I am the child, for thou and shalt and go to all that I shall and send thee, and whatsoever I command thee thou shalt and speak. வசனம் 8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னையே காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, Be not an afraid of their and face, for I am with thee that delivered thee, said the Lord. வசனம் 9. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வார்த்தையை தொட்டு, இதோ உன் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். Then the Lord and put forth these hands, and touched my mouth, and the Lord and said unto me, Behold, I have put my words in their mouth. வசனம் 10. அவர் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னையே நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலே ராஜாக்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். See, I have this day and set thee over the nations and over the kingdom, to root out and to pull down and destroy and to can thrown down to the build and plant. வசனம் 11. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றான். Moreover, these words of the Lord had come unto me, saying, Jeremiah, what sayest thou? And I said, I see the row of the almond tree. வசனம் 12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சிறியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். Then said and the Lord unto me, Thou asked and I will see, for I will and asked and my words to the perform it. வசனம் 13. கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தரம் எனக்கு உண்டாகி அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய்
வடக்கே இருந்து நோக்கி இருக்கிறது என்றான். And the words of the Lord and come unto me the second time, saying, What seest thou? And I said, I see the seeing pot, and the face thereof isn't truer than north. வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய கொடிகள் எல்லோர் மேலும் வரும். Then the Lord answered unto me, Out of the nation, and evil shall back for upon all the inhabitations of the lands. வசனம் 15. இதோ நான் வடதேசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் வந்து அவன் தன் சிங்காசனத்தை எருசலேமில் ஒளிமுக வாசலுக்கு அதன் சுற்று மதில்களில் எல்லாவற்றுக்கும் விரோதமாகவும் யூதா தேசத்தின் எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். For lo, I will and call all the familiars of the kingdoms of the north, said the Lord, and they shall come, and they shall set over every one as thorn at this entering of this gate of the Jerusalem, and against all the walls thereof around about, and against all the cities of the Judah. வசனம் 16. அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரிகைகளையே பணிந்து கொண்டு அவர்களுடைய சகல தீமைகள் நிமித்தமும் நான் நியாயம் தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். And I will alter me judgments against them, touching all their wickedness, who have forsaken me, and have the brownie increase unto other gods, and worship the work of their own hands. வசனம் 17. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னையே அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதே இரு. Therefore and great up their lanes, and arise, and speak unto them all that I commandments thee, be not and dismay at their and face lost, and I confirmed thee before them. வசனம் 18. இதோ தேச அனைத்திற்கும் யூதேயாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னையே இன்றைய தினமே அரணிப்பான பட்டணமும் 20 தூணும் வெண்கல கலசமும் ஆகினேன். For and behold, I have made and the east and days and different city, and the iron pillars and the bronze wheels against this whole lands, against the kings of the Judah, against the prince thereof, against this priest thereof, and against the people of the lands. வசனம் 19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நானே உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And they shall fight against thee, but they shall not prevail against thee, for I am with thee, said the Lord to deliver thee.